ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு புதுசாக யூனிக்கான கிராஃப்ட் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு சீடி எடுத்து சன்ஃப்ளவர் பேட்டல் மாதிரி வரைஞ்சிக்கணும். ஒரு பேட்டல் இன்னொரு பேட்டலுக்கு அப்போசிட்டில் வரைஞ்சிட்டு அப்புறம் சென்டரில் ஒரு பேட்டல் வரைஞ்சிட்டா 8 பேட்டல் ரெடி பண்ணிக்கணும். அதே மாதிரி வரைஞ்சி அந்த 2 பேட்டலுக்கு நடுவில் ஒரு வி ஷேப்பில் கோடு போட்டுடணும். கோலம் வரைகிற மாதிரி தான். இதே மாதிரி ஃபுல் சீடியும் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அந்த பேட்டர்னில் ரெட் கலர் எடுத்து அக்ரிலிக் கலர் எடுத்து அதை ஃபில் பண்ணிடணும். ஃபுல்லும் ஃபுல் பேட்டர்ன்லேயும் ரெட் கலர் பெயிண்ட் அடிச்சிருங்க. கரெக்டாக ஷேப் மாறாத அடிச்சிருங்க. அதுலேயே இதே மாதிரி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒயிட் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்து அந்த கார்னரில் விவி ஷேப் இருக்கிற இடம் ஃபுல்லாக அந்த ஒயிட் கலராலே ஃபில் பண்ணிவிடுங்க. கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டு இதே ஷேப் மாதிரியே ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு சென்டரில் எல்லோ கலரால் ஃபில் பண்ணிவிடுங்க. சன்ஃப்ளவர் மாதிரியே கோல்டன் கலர் க்ளூ எடுத்து அந்த வி ஷேப்பில் அழகாக அப்ளை பண்ணிடுங்க. கார்னர் டு கார்னர் அழகாக போகிற மாதிரி கார்னரில் சேர்த்து விட்டுருங்க. அப்படியே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதே மாதிரி இப்போ சில்வர் கலர் கிளிட்டர் எடுத்து அதையும் ரெட் கலர் பேட்டலுக்கு நடுவில் ஒரு 3 கோடு போட்டுற மாதிரி டிசைன் போட்டுக்கோங்க. கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதே மாதிரியே 3 சீடி ரெடி பண்ணிக்கிங்க. அடுத்தது ஒரு சீடி எடுத்து சென்டரில் கட் பண்ணிவிட்டு டூ ஈக்குவல் பார்ட்டாக கட் பண்ணிவிட்டு அதுக்கு நடுவில் இன்னொரு பார்ட் கட் பண்ணிவிட்டு 4 பார்ட்டாக ஆக்கிடுங்க. இது மாதிரி அதில் 3 பார்ட் தான் நம்மளுக்கு தேவைப்படும். அந்த 3 பார்ட்டில் ஒரு பார்ட் எடுத்து நடுவில் இந்த மாதிரி பேட்டல் வரைஞ்சிக்கிங்க. 3 பேட்டல் வரைஞ்சிக்கிங்க. இதே மாதிரி வரைஞ்சிக்கிங்க. இப்போ நான் அதில் அந்த வரைஞ்ச இடத்துல பேட்டலில் ரெட் கலர் அடிச்சுட்டு
சைட்லலாம் ஒயிட் கலர் அடிச்சிட்டேன். அதே மாதிரி நீங்களும் பண்ணிவிடுங்க. அப்புறம் க்ளூ எடுத்து கிளிட்டர் எடுத்து அந்த கிளிட்டரை வச்சு அந்த பேட்டலுக்கு வி ஷேப் கொடுத்துட்டேன். அதே மாதிரியே பண்ணிவிடுங்க. சென்டரில் வந்து எல்லோ கலர் வச்சு சின்னதாக ஒரு பேட்டல் வரைகிறேன். அதே மாதிரியே வரைஞ்சிக்கோங்க. மூணு இதில் செஞ்சு நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதே மாதிரி நீங்கள் பண்ணிடுங்க. சென்டரில் எல்லோ கலர் அடிச்சிருங்க. இதோட நம்ம செகண்ட் ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. தேர்ட் ஸ்டெப்பில் இன்னொரு பார்ட் எடுத்து அதில் வந்து அடி சைட்லேருந்து ஒரு லோட்டஸ் டிசைன் போட்டுக்கோங்க. இதே மாதிரி போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க லோட்டஸ் டிசைனை. அந்த லோட்டஸ் டிசைனில் வந்து ரெட் கலர் அடிச்சுட்டு அதுக்கு மேலே வந்து ரெட் கலர் கிளிட்டரால் ஃபில் பண்ணிவிட்டு சைடில் சென்டரில் வந்து சில்வர் கலர் கிளிட்டர் வச்சு கோட் போட்டுக்கோங்க. அப்புறம் மேலே ஒயிட் கலர் அடித்து இது மாதிரி 6 பார்ட் ரெடி பண்ணிக்கோங்க. இந்த 6 பார்ட் ரெடி பண்ணி அது தேர்ட் ஸ்டெப் முடிஞ்சிச்சு. அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு சிடி எடுத்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கிட்டேன் நான், அதை அட்டாச் பண்ணுறதுக்காக. இது மாதிரி எடுத்து வச்சுக்கிங்க நிறைய வெட்டி பீசஸாக. ஃபஸ்ட் ரெடி பண்ண அந்த 3 சிடியை எடுத்து பேக் சைடில் 3 இதே மாதிரியே ஷேப்பில் வச்சு ஃபெவிக்விக் அப்ளை பண்ணி அதில் ஒரு பீஸ் எடுத்து அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதில் இதே மாதிரி அடுத்த சைட்லேயும் வச்சுக்கோங்க. ப்ரெஸ் நல்லா பண்ணிவிடுங்க. சென்டர்லேயும் பண்ணிவிடுங்க. மூணு சீடியும் ஃபிக்ஸ் ஆன பிறகு அந்த பேட்டல் செஞ்ச சீடியை எடுத்து எப்படி கார்னரில் வச்சு இங்கேயும் க்ளூ அப்ளை பண்ணி ஒரு சீடியோட பீஸ் எடுத்து ஒட்டி வச்சுருங்க. இந்த கார்னரில் வந்து அந்த ஃப்ளவர் டிசைனை தான் ஒட்டணும். அதே மாதிரி 2 சைடுமே செக்யூர் பண்ணிக்கிங்க. இதே மாதிரி கம்ப்ளீட் பண்ணிக்கிங்க. ஃப்ரண்ட் சைடில் பாருங்கள் இப்படி இருக்கும் அழகாக. இப்போ தேர்ட் ஸ்டெப்பில் வந்து இந்த லோட்டஸை எப்படி அட்டாச் பண்ணணுன்னு சொல்கிறேன். 6 பீசஸ் இருக்கிறத ஒரு கார்னர்லேயும் ஒரு பீஸ் ஒட்டணும். கார்னரை பார்த்து கரெக்டான இடத்துல வந்து மார்க்கர் வச்சு மார்க் பண்ணிக்கிங்க. கரெக்டான லென்த்தில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒரு சீடியில் அதோட சென்டரில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. மூணு கார்னர்லேயும் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. அப்புறம் 3 கார்னரில் ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க.
ஃபெவிக்விக் ஒட்டின அப்புறம் கொஞ்ச நேரம் அதை ஃபிக்ஸ் ஆன பிறகு அப்புறம் அதை வந்து தூக்குங்க. கொஞ்சம் டைம் ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு விடுங்க. அடுத்தது வந்து இந்த 3 சைட்லேயும் லோட்டஸை ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. சீடியாலேயே ஒரு கோலம் போட்ட மாதிரி இந்த டிசைன் இருக்கும். அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சென்டரில் வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு எல்லோ சைடில் அதில் நான் ஒரு ப்ளூ கலர் ஸ்டோன் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணுறேன். இன்னும் அட்ராக்டிவாக இருக்கிறதுக்காக. ஒரு புள்ளி வச்சு அப்படியே ஒரு கோடி ஈத்த மாதிரி எடுங்க. அந்த ப்ளூ கலராலேயே 3 சீடியும் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. இதே மாதிரியவே பாருங்கள், பார்க்குறதுக்கே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்கும். வாலில் எங்கே வேணாலும் நீங்கள் இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா காஞ்சிட்டோன்னே தூக்குனா கூட எதுவுமே ஆகாது. எல்லாமே ஃபிக்ஸாக இருக்குது. இதை டோரி வச்சு நீங்கள் ஹேங் பண்ணாலும் பண்ணுங்கள், இல்லைன்னா டபுள் டேப் வச்சாலும் ஒட்டிக்கிங்க. இல்லைன்னா ஆணியில் அப்படியே மாட்டி விட்டுடுங்க சென்டர்லேருந்து. அழகாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்.